உலகெங்கிலும் வாழ ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம காந்தா அப்படிங்கிற படத்துடைய திரை விமர்சனத்தை பார்க்க போகிறோம். இந்த படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. இன்றைக்கு பத்திரிகையாளர்களுக்காக இந்த படத்தை திரையிட்டு காட்டினாங்க, அதை பார்க்க போகிறோம். காந்தா அப்படிங்கிற ஒரு பேரை பார்த்த உடனே உங்களுக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் சீனியர் சிட்டிசன் எல்லாருக்குமே எம்ஆர் ராதாவை தான் ஞாபகம் வரும். எம்ஆர் ராதா தான் ரத்த கண்ணில் காந்தா அப்படிங்கிற ஒரு வசனத்தை பேசி அது தமிழகம் எங்கும் பிரபலமாச்சு. அந்த பேரில் தான் இந்த படத்தை எடுத்திருக்காரோ என்னவோங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு உள்ளே போனால் அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த படத்தில் ராணா டகுபதி, துல்கர் சல்மான், நம்ம சமுத்திரக்கனி, பாக்யஸ்ரீ அப்படிங்கிற யங் குரூப் எல்லாம் இதில் நடிச்சிருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் தீர்மானம் மாதிரியே இந்த துல்கர் சல்மானும் ராணா டகுபதியும் வேற ஒரு 2 ப்ரொடியூசர் கூட சேர்ந்து 4 பேருமா இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் இந்த படத்தினுடைய லாப நஷ்டங்கள் நடிகர்களுக்கும் பங்குண்டு என்பதை இந்த படத்தின் மூலம் வெளிப்படுத்தியிருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது, இந்த படம் என்ன கதை களத்தில் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆணவத்தால், அதிகாரத்தால், ஒரு புகழால் ஒருத்தன் எப்படி அழிஞ்சு போவாங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் ஒரு டிடெக்டிவ், ஒரு கொலை நடந்துருது, அந்த கொலையை யார் பண்ணா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு இந்த படத்துடைய கதையை சொல்லலாம். இப்படி பல விஷயங்களை இந்த படத்துடைய கதையாக கொண்டு டைரக்டர் திணிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, சினிமா உலகத்தில் என்ன நடக்குது, எப்படி நடக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் விலாவாரியாக காட்டியிருக்காரு. அது தியாகராஜர் பாகவதருடைய கதையா, இல்லை எம்ஜிஆருடைய கதையா, இல்லை சாவித்திரியோடைய கதையா, இல்லை சோபாவுடைய கதையா, யார் இது சில்க் சுமிதாவுடைய கதையா, யாருடைய கதை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதே ஒரு பெரிய சஸ்பென்ஸாக இந்த படத்தில் போயிட்டு இருக்கு. ஏன்னா யாருடைய கதையும் இல்லை. அங்கங்கேயே எல்லாருடைய லைஃப் ஹிஸ்டரியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் தொட்டிருக்காரு. சோபா முதல்ல ஒரு தெலுங்கு படத்தில் நடிச்சது. அந்த தெலுங்கு படத்தில் பாலு மகேந்திரா கேமராமேனா ஒர்க் பண்ணாரு. அப்போ 2 பேருக்கும் உள்ள ஒரு சின்ன கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சு. இவருக்கு சோபா மேலே ஆசை, சோபாவுக்கு அந்த படத்தில் நடித்த சரத்பாபு மேலே ஆசை. ஸோ இது இந்த ட்ரையாங்கிள் லவ் போகும்போது தான் இவர் பாலு மகேந்திரா அவர் சில செய்திகளை பிடிக்காம அந்த அம்மா விலகி போச்சு, அதனால போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சாவித்திரியும் அதே போல சாவித்திரியை லவ் பண்றதுக்கு ஏகப்பட்ட நடிகர்கள் இருந்தாங்க. இருந்தாலும் அது ஜெமினி கணேசனுக்கு 2வது மனைவியா வாக்கப்பட்டு போச்சு. ஏன், அவர் நல்லா தான் கவனிச்சுட்டாரு, இருந்தாலும் அதனுடைய அந்த குடிங்கிற காரணத்தால இறக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு போயிடுச்சு சாவித்திரி. அந்த மாதிரி தாங்க சில்க் சுமிதா எதுக்கு இறந்தது, சில்க் சுமிதா எதுக்கு இறந்ததுங்கிறத அந்த படத்தில் சொல்லல. ஏன்னா படத்தில் சொன்னா அது சில பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதாக சில எந்த மாதிரி படங்கள் சினிமா உலகத்தில் எடுக்கும்போது அந்த பிரச்சனைகள் எல்லாம் அமைக்கிடுவாங்க, வெளில விட மாட்டாங்க. என்னன்னா அதனுடைய உண்மையான காதலர் அந்த டாக்டர்ன்றவர் தான் சில்க் சுமிதாவுடைய காதலர். அதே நேரத்தில் அந்த டாக்டருடைய மகனும் இதுக்கு காதலர்னு நம்ம சினிமா உலகில் கிசுகிசுத்தாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அது அப்பா மகனுக்குள்ள தெரிஞ்சிட்டதால இதுக்கு ரொம்ப தாங்க முடியாம மன உளைச்சல்ல சில்க் சுமிதா தூக்கு மாட்டிக்கிட்டதா வெளியில வராத ரகசிய ஒரு மேட்ரு இது, கிசுகிசு. இது இந்த கிசுகிசு எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியாது. இந்த மாதிரி பல கிசுகிசுகளை சேர்த்து இந்த காந்தாங்கிற படத்தை பண்ணியிருக்காரு. சாந்தாங்கிற கதையை காந்தா அப்படின்னு வச்சா நல்லா இருக்குன்னு படத்தில் ஒரே ஒரு இடத்துல அந்த துல்கர் சல்மான் சொல்லுவாரு. அதை தாங்க இதுல பேர் வச்சிருக்காங்க. அந்த பாக்யஸ்ரீ சாந்தாவா கதாநாயகியாகவும், படத்துடைய கதாநாயகி, படத்துல ஒரு கதாநாயகி, 2 கதாநாயகியா அவங்களே தான். அந்த அம்மா பிரமாதமா நடிச்சிருக்கு, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஓப்பனிங்க இந்த துல்கர் சல்மான் முதல் ஷாட்ல அசத்திடுறாருங்க. என்னமா நடிப்பு! அந்த காலத்தில் ஒரு நாகேஷ், ஒரு சிவாஜி கணேசன், இப்படி இவங்களுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸை அங்க ஓப்பனிங்ல காட்டி அசத்திட்டாரு. பிரமாதமான நடிப்பு துல்கர் சல்மான். அதை விட நம்ம ஊர் சமுத்திரக்கனி, அவர் தான் டைரக்டரா படத்தில் வர்றாரு. உண்மையான டைரக்டர் சொல்லி கொடுக்கணுமா? ஸோ ஒவ்வொரு சீன்லையும் அவருடைய கடுகடுப்பு அந்த இதெல்லாம் காட்டி அவருக்கும் ஹீரோவுக்கும் உள்ள ஈகோவை அங்கங்க காட்டி அசத்திடுறாரு. அதுக்கே சமுத்திரக்கனிக்கு 2 செட்டப் பல்லு வச்சிருக்காங்க. அந்த பல்லுகள் எல்லாம் போட்டுக்கிட்டு அவர் ஒரு பிரமாதமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை வழங்கிட்டு போறாரு சமுத்திரக்கனி. ராணா டகுபதி ஒரு போலீஸ்
ஆஃபீஸராக, ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக வந்து தூள் கிளப்பிட்டாருங்க. என்னமா அருமையா! அந்த காலத்தில் பாக்யராஜ் ஒரு படத்தில் ஆக்டரஸ் தான் நினைக்கிறேன், அமிதாப் பச்சன் படத்தில் இந்த மாதிரி ஒரு கேரக்டரில் பண்ணியிருப்பார். அவர் கொஞ்சம் நகைச்சுவை அது இது அப்படி பண்ணியிருப்பார். இவரும் கொஞ்சம் நகைச்சுவை, அதே நேரத்தில் அல்ட் ஆஃப் ஆக்ஷன், இது எல்லாத்தையும் கலந்து அசைத்திருக்காரு. ஸோ இந்த காந்தாங்கிற படத்தில் உயிர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடிட்டர். என்னமா எடிட் பண்ணியிருக்காரு, அற்புதம். அதாவது அந்த பழைய காட்சிகள், பிளாக் அண்ட் ஒயிட் காட்சியும் கரண்டில் எடுக்கிற கலர் காட்சியும் கட் பண்ணி போவார் பாருங்க, ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு எடிட்டர். அவரை பாராட்டணும். டைரக்டர் செல்வமணி செல்வராஜ் அப்படின்னு வருது. அவர் வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து டிராபேக் அப்படின்னா, அந்த டைரக்டர் வந்து ஆர்ட் டைரக்ஷன் நல்லா, மியூசிக் நல்லா, ரீரெக்கார்டிங் நல்லா, சாங்ஸ் நல்லா, நடிகர்கள் தேர்வு சிறப்பாக பண்ணியிருக்காரு. எல்லாமே சிறப்பாக பண்ணிட்டார், அருமையாக பண்ணிட்டார். ஃபோட்டோகிராஃபி எக்ஸலண்ட், அருமையாக பண்ணிட்டார். அதில் வந்து சந்தேகமே இல்லை. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அருமையாக பண்ணியிருக்காங்க. இது நான் இப்போ ஒரு 40 வருஷமாக சினிமாவில் பத்திரிகைக்காரனாக இருக்கிறதால, பத்திரிகைக்காரன்லேயே சினிமா பத்திரிகைக்காரனாகவும் நான் இருந்துகிட்டு இருக்கிறதால எனக்கு வந்து இந்த கதையெல்லாம் தெரியும். அப்படின்றதால படம் இன்ட்ரெஸ்டிங்காக அப்படியே போயிட்டு இருக்கு. சினிமா பேக்ட்ராப்பில் இதை பண்ணியிருக்கிறதால இது வந்து ஜென்ரல் ஆடியன்ஸு எப்படி எடுத்துப்பாங்க அப்படிங்கிறது ஒரு சந்தேகமான விஷயம். சரிங்க, அதெல்லாம் விடுங்க. இது வந்து மாடர்ன் தியேட்டர்ஸில் நடந்ததா, மாடர்ன் தியேட்டர்ஸ் படப்பிடிப்பு, மாடர்ன் தியேட்டர்ஸ் ஓனர் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறதா படத்துடைய டைரக்டர் காட்டுறார். அந்த மாடர்ன் தியேட்டர் ஸ்டுடியோ அந்த காலம், அதில் நம்ம முதலமைச்சர்கள் கலைஞர், எம்ஜிஆர் இவங்கெல்லாம் வர மாதிரி எல்லாம் கூட ஃபோட்டோக்கள் காட்டுறாரு அந்த ஸ்டுடியோவில் இருக்கிற மாதிரி. தெலுங்கு படம் தானே இது. அவங்க வந்து தெலுங்கு என்டி ராமாராவை காட்ட வேண்டியது தானே. அப்புறம் வந்து தெலுங்கில் பெரிய நடிகர்கள்லாம் இருந்தவங்கெல்லாம் காட்ட வேண்டியது தானே. அதை விட்டுட்டு நம்ம ஊருக்காரங்களை ஏன் காட்டியிருக்காங்க? ஊருக்கு இழைச்சவன் பிள்ளையாட ஆண்டி. படத்திலேயே எந்த எதிர்ப்பும் தெரிவிக்க கூடாதுங்கிறதாலேயே இது எந்த நடிகருடைய கதை, எந்த நடிகையுடைய கதை, எந்த டைரக்டருடைய கதை. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா துல்கர் சல்மான் ஒரு மிகப்பெரிய நடிகனாக வளர்ந்துடுறான். அவனை கொண்டு வர்றது ஒரு டைரக்டர், அவர் தான் சமுத்திரக்கனி. அவரே தான் வந்து ஒரு நடிகையும் கொண்டு வர்றார். இந்த 2 பேரையும் சேர்த்து ஒரு படம், 3 பேரையும் சேர்த்து ஒரு படம் எடுக்கிறது தான் நம்மளுடைய மாடர்ன் தியேட்டர்ஸ். அவங்களுக்கு இந்த படம் சாந்தாங்கிற படத்தை எடுக்கிறாங்க. அந்த படம் அவங்களுக்கு வாழ்வா சாவா அப்படிங்கிற ஒரு படம். அந்த படத்தை எடுக்கும்போது ஏற்படுகின்ற பிரச்சனைகள் என்னென்ன, அதில் ஏற்படுகின்ற ஒரு கொலை, அந்த கொலையை யார் செஞ்சாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த படத்தில் டம்ப் பண்ணி சொல்கிறாரு. 2.25 மணி நேரம் கிட்ட படம் ஓடிக்கிட்டே இருக்கு. இருந்தாலும் படம் ஓடுற டைம் தெரியல. டைரக்டர் வந்து ஒரு குழப்பம் அடைஞ்சிருக்காரு. இது ஏதாவது வெளிப்படையாக சொல்லி அதை வந்து நம்ம சிக்கலில் மாட்டிக்கக்கூடாது, நாளைக்கு படம் வெளில வராமல் போயிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் குழம்பிருக்கணும். ஏன்னா இது எந்த நடிகனுடைய கதை, எந்த நடிகையுடைய கதைன்னு உறுதியாக சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு குழப்பமாக பண்ணியிருக்காரு. அதான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சில்சுமிதா கதையை படமாக எடுத்தது ஹிட்டு, சாவித்திரி கதையை படமாக எடுத்தது ஹிட்டு. அந்த மாதிரி ஓப்பனாக சொன்னாதான் இந்த படத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் ஆடியன்ஸுக்கு வரும். அதை இந்த படத்தில் வந்து மிஸ்ஸிங். அதுதான் பெரிய தப்பு டைரக்டர் பண்ணியிருக்காரு. மற்றபடி படம் வந்து ஓகே, நல்லா இருக்கு, நல்லா மேக்கிங், அது இது எல்லாமே சூப்பர். அசிஸ்டன்ட் டைரக்டராக வராரு, அவருடைய நடிப்பு அருமையான நடிப்பு, பிரமாதம் அந்த பாபுங்கிற கேரக்டரில். அதுக்கு அடுத்து வந்து கார் டிரைவராக நம்மளுடைய இவர் நடிகர், காமெடி நடிகர் வராரு. அவரும் வந்து பிரமாதமான ஒரு 2 சீனில் வந்து போனால் கூட அவர் ஒரு கையில் அந்த கதாநாயகனுடைய மனைவி பெயரை பச்சை குத்துருவார். அது ஒரு ட்விஸ்ட்டு, எதுக்குடா பச்சை குத்துனாரு அப்படின்ட்டு. அப்புறம் அவரே அந்த முடிச்சு அவுக்குறாரு. ஸோ இப்படி ஏகப்பட்ட ட்விஸ்ட்டுகளோடு இந்த படம் விறுவிறுப்பாக போகுது. ஒரே இது மெயின் மேட்ரு யாருன்னு சொல்லாதது தான் படத்தில் ஒரு பெரிய குறை. இந்த படத்துக்கு நம்ம வந்து 5க்கு 3.5 மதிப்பெண்கள் தரலாம். மீண்டும் அடுத்த திரை விமர்சனத்தில் உங்களை சந்திக்கிற நேயர்களே, நன்றி, வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.